ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, சிவபாலன் வைகுண்டத்துக்கிட்ட மாமா இவன் சரிப்பட்டு வரமாட்டான், அந்த அருவாவாலேயே இவனை கொத்திருமாமான்னு சொல்ல, இந்த அருவாவை வச்சு மண்ணை கூட கொத்த முடியாத இதில் இவனை எங்கே கொத்துறதுக்குன்னு வைகுண்டம் மனசில் நினைக்கிறாரு. இப்படி வசமாக வந்து சிக்கிக்கிட்டேனேன்னு சனியன் மனசுக்குள்ளே நினைக்க, ஏல மரியாதையாக உண்மையை சொல்லு, என் மதனியை கடத்துறதுக்காக தானே நீ மறுபடியும் வந்திருக்கன்னு சிவபாலன் கேட்க, ஐயோ எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அம்மா அன்னலக்ஷ்மி, வயிறு பசிக்குதுமா, ஒரு வாய் சாப்பாடு போடு, அதை தான் நான் கேட்க வந்தேன்னு சனியை சொல்ல, ஓ உனக்கு சாப்பாடு வேணுமா, இரு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியம் உள்ளே போகிறாங்க. இன்னைக்கு நீ வசமா வந்து சிக்கிட்டல, இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை கடத்தினேல பாரு, இப்போ எங்க அத்தை கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து உன் கண்ணுலேயே குத்த போறாங்கன்னு எசக்கி சொல்ல, ஏட்டி நீ எதுக்காகட்டி அவனை பயமுறுத்திட்டே இருக்க, பிச்சைக்கார பயலே, நான் கடத்த வரல, பிச்சை எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலன்னு பாண்டியம்மா சொல்ல, அத்தை உன்னையே நாங்கள் நம்ப மாட்டோம், இதில் அவன் பண்ணக்கூடிய சத்தியத்தை மட்டும் நாங்கள் நம்புவோமான்னு சிவபாலன் கேட்க, இல்லைங்கய்யா நான் நிஜமாவே பசிக்காக தான் இங்கே வந்தேன், நீங்கள் சொல்றது மாதிரி கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சனியை சொல்ல, இந்த அருவாவை பார்த்து சொல்லலன்னு வைகுண்டம் கேட்குறாரு. சனியை பயந்து போய் நிற்க பாக்கியம் கையில் சுடு தண்ணியோட வராங்க. முதல்ல அந்த கொதிக்கிற தண்ணிக்கு பதில் சொல்லலன்னு அந்த தண்ணியை சனியை மேலோட ஊத்த சனியை நீங்கிடுறாரு. அந்த சுடு தண்ணி சவுந்தரபாண்டி மேலே போய் கொட்டிடுது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சவுந்தரபாண்டி வாயிலிருந்து புகையா வருது. இப்போ இங்கேருந்து தப்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லி சனி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்புறமா சவுந்தரபாண்டிக்கு உடம்பெல்லாம் சந்தனம் பூசி சிவபாலன் விடுறாரு. பாக்கியம் ஒரு பக்கம் நின்று விசிறி விட்டுட்டு நிற்கிறாங்க. அவங்க பக்கத்திலேயே எசக்கியும் நிற்கிறாங்க. சவுந்தரபாண்டி பாக்கியத்தை பார்த்து நீ நினச்சதை செஞ்சுட்டலன்னு கேட்க, நானே தண்ணியை ஒழுங்காக கொதிக்க விடாமல் அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டேனேன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கேன்னு பாக்கியம் சொல்ல, என்னட்டி நீ சந்தோஷமாக இருக்கியான்னு சவுந்தரபாண்டி கேட்குறாரு. உங்கள் கோட்டி புத்தி இப்படி தானே யோசிக்கும், நானே நல்ல வேலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை இறக்கிட்டோம்னு அந்த எண்ணத்தில் தான் சொன்னேனே தவிர சந்தோஷப்பட்டு சொல்லலைன்னு பாக்கியம் சொல்கிறாங்க. மழுப்பாத பாக்கியம், நீ எங்கே அப்படி சொன்னேன்னு பாண்டியம்மா கேட்க, கொழுப்பு ஏறிடுச்சுதுன்னா இப்படி தான் காது கேட்காம போகுமா, போய் பரணியை பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கன்னு பாக்கியம் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கிட்னாப்பருக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு சிவபாலன் சவுந்தரபாண்டியை பார்த்து கேட்க, எனக்கு எங்கெல்லாம் சம்மந்தம், அவன் என்ன பேசுகிறான்னு கேட்கலான்னு தான் வந்தேன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. அதை தள்ளி நின்று கேட்க வேண்டியதானே, எதுக்காக ஒட்டிட்டு வந்து நின்று கேட்டீங்கன்னு சிவபாலன் கேட்க, பாத்தியாக்கா இந்த ஒத்த ஓட்டி என்ன பேசுகிறான்னு பாத்தியா, இவன் என்னன்னா என் மேலே சுடு தண்ணியை கொண்டு வந்து கொட்டுனா, இவன் என்னன்னா ஆசிடை தேய்க்கிறது மாதிரி என் கையில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான், வேணும்னா ஒன்று செய்யுங்க, மிச்சம் எதுவும் சுடு தண்ணி இருந்ததுன்னா அதையும் என் மேலே கொண்டு வந்து கொட்டுங்கன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, ஆமாம் உனக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குதான்னு வைகுண்டம் கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரனோட நான் என்ன சகவாசம் வைக்க போகிறேன்னு சவுந்தரபாண்டி பதில் சொல்கிறாரு. யாத்தா இவனுக்கு எதுக்குதா விசிறிக்கிட்டே இருக்கிற, விடுன்னு சொல்லிட்டு வைகுண்டம் அங்கேருந்து கிளம்ப, வாட்டி எசக்கி நமக்கு நிறைய வேலை கிடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கியம் எசக்கியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவபாலன் சவுந்தரபாண்டி கிட்ட, இங்கே பாரு, உன் மேலே வெண்ணி ஊற்றுனதை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆனால் போனா போது பெத்த அப்பனாச்சுதேன்னு தான் உனக்கு இவ்வளோ நேரமாக சந்தனம் பூசி விட்டேன், அதுக்காக நீ அமைதியாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா பாண்டியம்மா சவுந்தரபாண்டி கிட்ட, அவன் எதுக்காக இங்கே வந்தான், நான் தான் ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ணிட்டேனேன்னு கேட்க, அவன் ஒன்றும் ஏன் ஆள் இல்லைக்கா, ஓ ஆளு தானே, அப்புறம் எதுக்காக நீ ஏன்கிட்ட கேட்குறேன்னு சவுந்தரபாண்டி கேட்குறாரு. அதாம்ல எனக்கும் புரியலன்னு பாண்டியம்மா சொல்ல, அக்கா முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, வந்தது ஓ ஆளு கிடையாது, ஏன் ஆளுன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, ஓ ஆளான்னு பாண்டியம்மா கேட்குறாங்க. ஆமாக்கா வந்தது வேற யாரும் இல்லை, சனியன்தான், யாருக்கிட்டையும் மாட்டிடக்கூடாதுன்னு மாறு விஷயத்தில் சுற்றிட்டு இருக்கான், செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி வாங்குறதுக்காக வந்தான், ஆனால் அந்த நசுக்கி இருக்காளே அவ தான் இந்த பாக்கியத்துக்கு இந்த ஐடியாவை கொடுத்துருப்பான்னு நினைக்கேன், அதனால தான் இந்த பாக்கியம் என் மேலே சுடுதண்ணியை தூக்கி ஊற்றிட்டான்னு சவுந்தரபாண்டி சொல்ல, ஆமல உன் பொண்டாட்டிக்கு எங்கே அவ்வளோ புத்தி இருக்குது, இது எல்லாத்துக்கும் அந்த எசக்கி தான்ல காரணம்னு எசக்கியை பற்றி ஏற்றி விடுறாங்க. அதை கேட்ட சவுந்தரபாண்டி, அவளை நான் சும்மா விட மாட்டேங்கான்னு சொல்ல, பாண்டியம்மா அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நீ அந்த எசக்கியை கொல்லணும், அதுக்கு பழிக்கு பழி வாங்க அந்த சண்முகம் ஒன்றை வெட்டணும், அது நடக்கலையா உன் பையன் கையாலேயே நீ ஜெயிலுக்கு போகணும், நான் அனுபவிச்ச தண்டனையை நீ அனுபவிக்கணும்னு மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. சவுந்தரபாண்டி சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாரு.
பாவம் என் தம்பி, அவனே வெந்து போய் கிடக்குறான், அவனுக்கு ஒரு தயிர் சாதமா வச்சு கொடுக்க கூடாதான்னு பாண்டியம்மா கேக்குறாங்க. நான் தான் கேட்டனே, நாக்கு என்ன வெந்தா போச்சுது, எப்பவும் வைக்கிற சாப்பாடை வையின்னு அவர் தான் சொன்னார்னு பாக்கியம் சொல்றாங்க. என் தம்பியை நான் பாராட்டி சீராட்டி சோறூட்டி வளர்த்துனே, அவன் இப்படி கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு என் மனசு ஒப்பலன்னு பாண்டியம்மா சொல்றாங்க. சவுந்தர பாண்டி சாப்பிட்றதுக்காக சாம்பாரை தொட்டதும் ஐயோ கொதிக்குதேன்னு சொல்ல, ஏண்டி அவன் தான் கை வெந்து போய் இருக்கிறான்ல, நீயாவது கொஞ்சம் ஊட்டி விடக்கூடாதான்னு பாண்டியம்மா பாக்கியத்தை பார்த்து சொல்ல, பாக்கியம் பாண்டியம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன், நீங்கள் தானே சின்ன வயசுலேருந்து அவரை சீராட்டி பாராட்டி சோறூட்டி வளர்த்துனீங்க, நீங்களே உங்கள் செல்ல தொம்பிக்கு ஊட்டி விட வேண்டியதானே, இதுக்கு மட்டும் எங்கள் அத்தை கேட்குதோன்னு எசக்கி கேட்குறாங்க. எனக்கு யாரும் ஊட்ட வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சவுந்தர பாண்டி சாப்பிட்றாரு. அப்புறமா சிவபாலன் எசக்கியை பார்த்து, மதனி அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிக்கிறாரு, நீங்கள் அவரை விடுங்க மதனி, எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்ல எசக்கியும் சிரிச்சுக்கிட்டே சாம்பாரை ஊற்றுறாங்க. இதை கவனிச்ச பாண்டியம்மா, ஏண்டி இவன் என்ன உன் புருஷனா, ஒட்டி உரசி நின்று பரிமாறிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி நின்று பரிமாறு வெக்கம் கெட்டவளேன்னு சொல்ல, அதை கேட்டு எசக்கி கோவப்படுறாங்க. ஏ கிளவி, கண்ட மேனிக்கு பேசுன, மூக்க உடச்சி பேத்துருவான் பத்துக்க, என்ன வார்த்தை பேசுறேன்னு கேட்க, ஆமா இவ பெரிய உத்தமி பெத்த பத்தினி பேச வந்துட்டா, நான் என்ன ஊர்ல பேசாததையா பேசிட்டேன், ஒருவேளை பழைய ஞாபகத்துல அவனை ஒட்டி உரசிட்டு நிக்கிறியோன்னு தானே கேட்டேன்னு பாண்டியம்மா சொல்ல, ஏ மதனி பேசாம வாயை மூடிட்டு இருன்னு பாக்கியம் சொல்றாங்க. அத்தை, இந்த கேடு கெட்ட பொம்பளை முன்னாடி கொஞ்ச நேரம் நின்னாலும் நான் கொலகாரியா மாறிடுவேன், என் கோவத்தை பத்தி இவளுக்கு தெரியாதுன்னு எசக்கி சொல்ல, எசக்கி பேசாம நீ உள்ள போ, இந்த கேடு கெட்ட பொம்பளை எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டா, நீ உள்ள போ எசக்கின்னு பாக்கியம் சொல்ல கரண்டியை தூக்கி எசக்கி வீசுறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி பாண்டியம்மாவை பார்த்து தூண் துப்பிட்டு போறாங்க. உன்ன மாதிரி ஜென்மத்துக்கு என் கையாலலாம் சாப்பாடு போட முடியாது, நீயே போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு பாக்கியம் உள்ள போக, ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோ உன் கபாலம் கலண்டு விழுந்துரும், சரி போனா போது வயசாச்சுதான் தான் விட்டுட்டு போறேன்னு சிவபாலன் எழுந்து போறாரு. பாத்தியால தம்பி, இவளுங்க என்ன பேசிட்டு போறாளுங்கன்னு பாரு, சோத்துக்கு மானம் கெட்டு போய் உட்கார்ந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இவளுங்களை நான் சும்மா விட மாட்டேன்லன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட, அதை பார்த்த சவுந்தர பாண்டி, நீ விடமாட்டேன்னு சொல்லிட்டு தோசையை விடாம சாப்பிட்றியேன்னு கேட்குறாரு. அடுத்த சீன்ல ரூம்ல எசக்கி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பாக்கியம் வந்து பேசுறாங்க. ஏட்டி பாண்டிக்கு ஃபோன் போட்டு பேசுனியான்னு கேட்க, எதுக்கு, அவர் பதறி அடிச்சு ஓடி வரதுக்கான்னு எசக்கி கேட்க, சரிட்டி நீ வந்து சாப்பிடுன்னு பாக்கியம் கூப்பிட, நானே மானம் கெட்டு போய் இருக்கேன், நீ என்ன சாப்பிட வேற சொல்றியா, போ அத்தைன்னு எசக்கி கோவப்படுறாங்க. எதுக்காகட்டி நீ இப்போ என் மேலே கோவப்படுறேன்னு பாக்கியம் கேட்க, பின்ன இந்த இடத்துல என் அண்ணன் இருந்திருந்தா சும்மா விட்டுருக்குமா அந்த கிளவிய, என் அப்பா கூட அந்த கிளவியோட வாயை ரெண்டா கிழிச்சு போட்டிருக்கோம், நாங்கிறதுனால தான் பேச்சோட நிறுத்திட்டேன். இங்க பாரத்தை, ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லைனா அந்த கிளவி இருக்கணும், நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல, நானாட்டி அவளங்க பிடிச்சி வச்சிருக்கேன், உன் மாமா தானே என் அக்கான்னு அவரை பிடிச்சி வச்சிருக்காரு, முத்துப்பாண்டி வரட்டும் நம்ம பேசிக்கலான்னு பாக்கியம் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறமா எசக்கி கிட்ட, உனக்காக சாப்பாடு எடுத்து சமையல் கட்டில் வச்சிருக்கேன், அதை சாப்பிட பிடிக்கலன்னா 2 பழம் எடுத்து வச்சிருக்கேன், அதையாவது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கொலை பசி எடுக்குதே, நான் எதுக்காக சாப்பிடாம இருக்கணும், நான் நல்லா சாப்பிட்டு தெம்பா அந்த கிளவியை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும்னு நினைச்சிட்டு எசக்கி எழுந்து சமையல் கட்டை பார்த்து போறாங்க. சிவபாலன் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தாண்டி எசக்கி சமையல் கட்டுக்கு போறாங்க. அப்புறமா அவருக்கு பின்னாடி பாண்டியம்மா ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடி கட்டையை எடுத்துட்டு சமையல் கட்டை பார்த்து போறாங்க. சிவபாலன் பாண்டியம்மா போறத பாக்குறாரு. ஆனா அவருக்கு அது பாண்டியம்மாங்கிறது தெரியாம, திருடன் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா, அண்ணன் இல்லைனா என்ன, மூப்படாதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. அப்புறமா கிச்சனுக்கு பாண்டியம்மா கட்டையோட வரதை எசக்கி பார்க்குறாங்க. திருடனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி சிவபாலன் ஒரு பெட்ஷீட்டோட பாண்டியம்மா பின்னாடி வந்து நிற்கிறாரு. பாண்டியம்மா கட்டையால் எசக்கியை அடிக்க போக, எசக்கி கையில இருந்த வாழைப்பழ தோலை எடுத்து பாண்டியம்மா வாயிலேயே குத்தி அமுக்குறாங்க. பின்னாடி நின்ன சிவபாலன் அந்த பெட்ஷீட்டாலே பாண்டியம்மா முகத்தை மூடிக்கிறாங்க. அப்புறமா திருடன் சத்தம் போட பாக்கியமும் சவுந்தர பாண்டியும் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டையை எடுத்து பாண்டியம்மாவை அடின்னு அடிக்க இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.